இன்றைய காணொளியில் விநாயகர் சதுர்த்தி விழா ஏன், எதற்கு, எப்படி கொண்டாடப்பட வேண்டும், இந்த விழா நமக்கு தேவையா அப்படின்னு நிறையா பேர்த்தோட மனசில் இந்த கேள்விக்கணைகள் எழுந்திருக்கும். அந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். தேசபக்த பாரத சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். அதாவது விநாயகப் பெருமானை பேசணும் அப்படின்னாலே அவருடைய விநாயகர் புராணத்திலிருந்து ஏதோ ஒரு சில விஷயங்களை பேசி ஆரம்பிக்கிறது நல்லதாக இருக்கும். அதுபோல் விநாயகப் பெருமான் தன்னுடைய திருவிளையாடல்களில் ஒரு திருவிளையாடல், அதை பற்றி நம்ம பேசிடுவோம். மதுராபுரி மன்னர் ஜனகர்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருந்தார். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் தான் அந்த நாட்டிற்கே கடவுள், தான் தான் மக்களை காக்கிறேன், தான் தான் மக்களை ஆள்கிறேன், தான் தான் அந்த நாட்டுக்கு அனைத்து சேவைகளும் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு தலைகணம் இருக்குது. அதைய அவரை பார்க்குறக்கு மகரிஷி நாரத முனிவர் பெருமான் வர்றார். அதாவது அவரை சந்திக்கிறதுக்கு வர்றார். நாரத மகரிஷியை பொறுத்தளவுக்கு, முனிவரை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு எந்த இடம் சென்றாலும் பித்திருக்களின் பலன் அவருக்கு அதிகம். அவர் எங்கே போனாலும் தன்னுடைய முன்னோர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதனால் அவருக்கு பலன்கள் அதிகம். அவர் எங்கே போனாலும், அவர் எங்கே உட்கார்ந்தாலும் அந்த பலன் அவங்களையும் சாரும். அப்பேற்பட்ட முனிவர் மாமன்னர் ஜனகரை சந்திக்க போகிறார். மிக பிரம்மாண்டமான வரவேற்பு. அப்போது அவரை சந்திக்கிறாங்க. அவங்க உட்கார்ந்துருக்கும்போது, தான் தான் இறைவன், தான் தான் இந்த நாட்டிற்கு கடவுள், நான் தான் என் மக்களுக்கு அனைத்தையும் செய்கிறேன், இங்கே கடவுளுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர்கிட்ட ஜனகர் மாமன்னர் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, மன்னரே, இறைவனுக்கு இல்லாத மரியாதை எனக்கு தேவையில்லை, இறைவன் இல்லாத இடத்தில் நான் இருக்கப் போவதும் இல்லை, நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காண்டிப முனிவர்களுடைய குடிலுக்கு போகிறார். அப்போ அந்த காண்டிப முனிவர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா, இந்த நாட்டு மன்னர் தான் தான் இறைவன் சொல்லி பரம்பொருளை மதிக்காமல் இருக்காரு. நீங்கள் விநாயகப் பெருமானுடைய பேரருளை பெற்றவர், இவருக்கு ஒரு நல்ல ஒரு புத்திமதியை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அது விநாயகப் பெருமானால் தான் முடியும். அதனால் விநாயகப் பெருமான்கிட்ட நீங்கள் ஒரு கோரிக்கையை வச்சு இந்த ஜனகர் மாமன்னருக்கு ஒரு மனமாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாமுனி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறார். அப்போது அந்த மகாமுனிவர் சொன்னது போலவே காண்டிப முனிவர் விநாயகப் பெருமானை நோக்கி தவம் இருக்கார். இந்த மாதிரி இந்த நாட்டினுடைய ராஜா இந்த மாதிரி இருக்கார், இவருக்கு ஒரு நல்ல புத்தி புகட்டணும் அப்படின்னு சொல்கிறார். காண்டிப முனிவர் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு விநாயகப் பெருமான் அந்த மன்னருடைய அரண்மனைக்கு போகிறாங்க. எப்படி போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குஷ்டம்
நோய் வந்த ஒரு அந்தணராக அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்படி அங்கே போகும்போது ஒரு அந்தணர் ஒரு மன்னருடைய அரண்மனைக்கு வராருனாலே எப்படியா இருந்தாலும் அங்கே வரவேற்பு கொஞ்சம் பலமாக இருக்கும். அப்படி இந்த அந்தணரையும் அங்கே வரவேற்கிறாங்க. அப்படி வரவேற்கும்போது, ஐயா எனக்கு பசி அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி விநாயகப் பெருமான் சொல்கிறார். அந்தணரின் வேடத்தில் இருக்கும் விநாயகப் பெருமான் சொல்கிறார். அப்போ அந்த மாமன்னர் சொல்கிறாரு, மாமன்னர்கிட்ட போய் அந்த அரண்மனை காவலர்கள் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு அந்தணர் வந்திருக்காரு. அந்த அந்தணர் மிகப்பெரிய பசியால் வாடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜனகர் மாமன்னர் என்ன சொல்கிறார், உடனே அவங்கள கூட்டிகிட்டு வாங்க உள்ள, அவருக்கு என்ன தேவையோ செய்யுங்க, அவரை முதல்ல உள்ளே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அந்த காவலர்கள் அந்தணர் வேடத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை அந்த பிரம்மாண்ட சபைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஜனகர் மகாராஜா என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய மகனை கூப்பிட்டு, இவர் வயிற்று பசியார என்ன அறுசுவை உணவுகள் இருக்குதோ அத்தனையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையிடுறாரு ஜனகர் மாமன்னர். அப்புறம் அவர் அந்த பசியார கூடத்திற்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகும்போது எவ்வளவோ அறுசுவை உணவுகளை அள்ளி வைக்கிறாங்க. அவர் சாப்பிட்டே இருக்காரு, தன்னுடைய தொப்பையை தடவிக்கொண்டே சாப்பிட்டே இருக்கார். அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது எவ்வளவோ உணவுகளை அள்ளி கொட்டியும் அந்த தொப்பை வயிறோனுக்கு வயிறு நிறையவே இல்லை. ஐயா அறுசுவை உணவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு என்னுடைய வயிற்று பசிக்கு நீங்கள் கொடுக்கும் உணவு பற்றவே இல்லை ஐயா அப்படின்னு சொல்கிறார். மீண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய உணவு தானிய குடோனை பூரா திறந்து விடுறாங்க. ஐயா அந்தணரே, தங்களுக்கு எவ்வளவு உணவு தேவையோ அவ்வளவு உணவையும் அள்ளி சாப்பிடுங்க, உங்கள் வயிறார சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தின்று தீர்த்தும் ஆணை வயிற்றோனுக்கு அந்த வயிற்று பசியானது தீரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த மகாராஜா ஒரு யோசிக்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தானிய கூடங்கள் உள்ள அனைத்து தானியங்களும் தீர்ந்து விட்டது. ஊரில் உள்ள பொதுமக்களிடமிருந்து உணவு தானியங்கள் ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உணவையும் அருந்திவிட்டு தனக்கு பசியாறவில்லை என்று சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சோன்னே அந்த ஜனகர் மகாராஜா என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நான் தான் எல்லோருக்கும் பெரியவன் என்று நினைத்தேன். இந்த பெரியவன் உங்கள் பசியார என்னால் எந்த வழிவகையும் செய்ய முடியவில்லை. அதன் காரணமாக உங்கள் பசி எங்கே ஆறுகிறதோ அங்கே சென்று பசியாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஜனகர் மகாராஜா சொல்கிறாங்க. அப்போ விநாயகப் பெருமான் சொல்கிறாரு, ஐயா மன்னரே, தாங்கள் தான் இந்த நாட்டிற்கே மிகப்பெரிய இறையருள். உங்களை நம்பி வந்தேன். உங்களாலேயே என்னுடைய பசியை ஆற்ற முடியவில்லை என்றால் நான் என்ன சொல்வது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாராஜா பெருமானுடைய அரண்மனை விட்டு வெளியேறார். வெளியேறிய விநாயகப் பெருமான், அந்தண வேடத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஒரு சின்ன வீட்டை பார்க்குறார். அதுவும் ஒரு அந்தணர் வீடு தான். அந்த வீட்டினுடைய தலைவர் பேர் பார்த்திங்கன்னா கணவர். அவங்க பார்த்திங்கன்னா அந்தணர் என்றாலே யாசகம் பெற்று அன்றைய வயிற்றை கழுவக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க தான். அப்படி திரிசூலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்.
அவர் வீட்டுக்கு இவர் போகிறார். போகும்போது அவங்க மனைவி பெயர் பார்த்தீங்கன்னா விரோசனை. போய் கதவை தட்டுறாரு. விரோசனை அவர்கள் வந்து கதவை திறக்கிறாங்க. குடும்ப தலைவி கதவை திறக்கிறாங்க. ஐயா, எனக்கு வந்து வயிற்றுப்பசி அதிகமாக இருக்குது, ஏதாவது சிறிது உணவு தாருங்களேன்னு சொல்லி அந்த அந்தணர் வேடத்தில் வந்த விநாயகப் பெருமான் அந்த வீட்டின் கதவை தட்டி கேட்குறார். ஒரு மிகப்பெரிய ஏழையின் குடும்பம். அப்போ விரோசனை யோசிக்கிறாங்க, ஐயா, என் கணவர் தினமும் சென்று ஏதோ அவர் பிச்சை எடுத்து கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வைத்து தான் நாங்கள் சாப்பிட்ருந்தோம். ஆனால் வந்து இன்னைக்கு அதுவும் இல்லை. எங்களிடம் இருப்பது வெறும் விநாயகப் பெருமானுக்கு பூஜை செய்த அருகம்புல் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அந்தணர் வேடத்தில் வந்த விநாயகப் பெருமான் சொல்கிறாரு, அம்மா, நீ உளமாற பக்தியோடு எதை கொடுக்கிறாயோ அதை நான் உணவாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி 2 அருகம்புல்லை கொடுங்களேன் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த விரோசனை வந்து 2 அருகம்புல் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. விநாயகப் பெருமான் அதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சன்னு அவருடைய பசி காணாமல் போய்விடுகிறது. இதை கண்ட ஜனகர் மகாராஜா, ஐயா, நான் தான் எல்லாமே என்று நினைத்து இருந்த என்னை எனக்கும் மேல் ஒருவர் இருக்கிறார் என்று காட்டிய பெருமானே, விநாயகப் பெருமானே, கணபதியே, ஐயனே, உன்னை உளமாற துதிக்கிறேன் என்று சொல்லி அவரை பாதம் பண்ணுகிறார். இந்த புராண கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே விஷயம்தான். தான் என்று அகங்காரம் உள்ளவன் இறைவனடி பணிய வெகு சில நேரமே உள்ளது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு, ஏன் எதற்காக இந்த விநாயகர் சதுர்த்தி விழா நாம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மிக பிரம்மாண்டமாக கோலாகலமாக ஹிந்து எழுச்சி விழாவானது நடந்துட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சியால் யாருக்கு என்ன பயன்? இதில் திராவிட கூட்டங்களும் ஒரு சில கூட்டங்களாக இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இதனால் என்ன பிரச்சனை? மதக்கலை வந்தால் உருவாகும். மதக்கலை வந்தால் எத்தனை நாளாக இந்த உருட்டை உருட்டிகிட்டே இருப்பீங்கன்னு நான் கேட்குறேன். அதாவது விநாயகர் சதுர்த்தி விழா ஆரம்பிக்குது. முதல்ல என்ன பண்ணணும்? பந்தல் போகணும். பந்தல்காரனுக்கு லாபம். 2வது கீழே ஸ்டேஜ் அடிக்கணும், அவங்களுக்கு லாபம். சிலை வேணும். பல லட்சம் குயவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த சிலைகள் வேணும். குயவர்களுக்கு லாபம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு அமைப்புகள் மட்டும் சிலைகள் வைக்கல, சின்ன சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு வீடுதோறும் சிலைகள் வைத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த திராவிட கூட்டங்கள் 70களில் பண்ண மாதிரி தன் காசை கொடுத்து 1970களில் நம்ம அதை தெளிவாக இதில் பதிவிடணும். 1970களில் தன்னுடைய காசை கொடுத்து ஒரு விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து அதை ரோட்டில் உடைக்கிறது. கேட்டால் இதுதான் திராவிட கொள்கையாமா. அந்த திராவிட கொள்கையை அழித்தொழித்து இன்று ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு வீதிகளும் விநாயகப் பெருமான் குடியேறும் இடமாக அமைந்துள்ளது. அப்போ இதில் இந்த விநாயகர் சிலை செய்யக்கூடிய குயவர்களுக்கு லாபமா இல்லையா மக்களை? நீங்களே சொல்லுங்கள். அதே போல் சூடத்திலிருந்து, பத்தியிலிருந்து, சாம்பிராணியிலிருந்து தயாரிக்கும் சிறு குறு நிறுவனங்களுக்கு தேவையா இல்லையா?
அதே போல் மலர்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூக்களுடைய விலை உச்சபட்சம் அடைஞ்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா தேவை அதிகமாக இருக்குது, அதனால் விலை அதிகமாகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பூக்களை விளைவிக்கிற விவசாயிலிருந்து அந்த பூக்களை ஒரு வாகனத்தில் ஏற்றும் நபர், இறக்கும் நபர், அந்த வாகனத்தை ஓட்டி செல்லும் நபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலர் அப்படின்னு எடுத்துட்டாலே அதுலேயே விவசாயிகள்லேருந்து எல்லாத்துக்கும் லாபம் இருக்குது. தேங்காயில் லாபம் இருக்குது, வாழை இலையில் லாபம் இருக்குது, பொரி, கடலை, சுண்டல், இப்படி நிறையா விஷயங்களை சொல்லலாம். அதே போல் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஏன் விநாயகர் பெருமானை களிமண்ணில் இந்த நேரத்தில் நம்ம செய்யணும், ஆவணி மாதத்தில் ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குங்க. இது நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு பொட்டு வைக்கிறதா இருந்தாலும், வளையல் போடுறதா இருந்தாலும், மூக்கு குத்துறதா இருந்தாலும், காது குத்துறதா இருந்தாலும், காலில் போடுற மெட்டி வரைக்கும் ஒரு ரகசியத்தை வச்சு தான் நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அப்படி அதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான் களிமண்ணால் செய்யப்படக்கூடிய விநாயகர் சிலை. ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது மிக பிரமாண்டமான, அது எப்படி சொல்கிறது, ஆறுகளில் வெள்ளம் ஓடும் அந்த நேரத்திலே மண்ணரிப்பு ஏற்படும். என்ன ஏற்படும்? மண்ணரிப்பு ஏற்படும். அந்த மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்த மண் சிதைவுகள்லாம் கடந்து போயிடும். அந்த ஆற்றை விட்டோ, குளத்தை விட்டோ, ஏரியை விட்டோ, குட்டையை விட்டோ போயிடும். இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்திலே களிமண்ணால் உருவாக்கப்பட்ட, நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, காலையில் வச்சு உடனே கொண்டு போய் கரைக்கணும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்ல, குறைந்தபட்சம் 3 நாட்களாவது அந்த களிமண் சிலையை வீட்டில் வைத்து வணங்கி அந்த களிமண் சிலையை ஆற்றிலோ குளத்திலோ ஏதோ ஒரு இடத்துல கலைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 நாள் ஏன், எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காலையில் களிமண்ணை எடுத்து பிடிச்சு அதை வச்சிங்கன்னா, வச்சு அடுத்த செகண்ட் கொண்டு போய் கரைச்சிங்கன்னா அது தண்ணியோட தண்ணியாக அடுத்த இடத்துக்கு கடந்து போயிடும். ஆனால் ஒரு 3-4 நாட்கள் வைத்து அந்த மண் இறுகினதுக்கப்புறம் அந்த சிலையை கொண்டு போய் கரைச்சிங்க அப்படின்னா குறிப்பிட்ட தூரம் தான் ஓடும். அந்த தூரத்துக்கு போனதுக்கப்புறம் அதுவே நின்றதுக்கப்புறம் எப்படி ஆடிப்பெருக்கப்ப அந்த மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போச்சோ அந்த மண்ணிற்கு பதிலாக இந்த களிமண். இதுதான் நம்ம முன்னோர்களுடைய மூளை. என்றுமே இயற்கையை விட்டு கொடுக்கக்கூடாது. வருங்கால சங்கதியினர் எப்படி வேணாலும் மாறலாம், ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் இறைவனை உட்புகுத்துனா இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, அன்றைய கால சித்தர்களோ நம்மளுடைய முன்னோர்களோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகத்தை மக்களிடம் உட்புகுத்தணும். முக்கியமாக ஆன்மீகத்தை மக்களிடம் உட்புகுத்தணும். ஏன் ஆன்மீகத்தை நம்ம உட்புகுத்தணும்? அன்றைய சித்தர்களும் முன்னோர்களும் சரி நாம் சாமி விட்டாச்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் ஏன் ஆன்மீகத்தை உட்புகுத்தணும்? ஆன்மீகத்தில் இயற்கை சிந்தனை இருக்குது. ஆன்மீகத்தில் மனித குலம் நீண்டொரு காலம் வாழக்கூடிய அளவுக்கு முன்னோர்கள் ஆன்மீகத்தை வச்சு நம்மளுக்கு உட்புகுத்தியிருக்காங்க. ஹிந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலையும் உட்கருத்து இருக்கு. அதை புரிஞ்சு தெளிவாக பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இந்த மனித குலம் தலை தூங்கும். இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் எதற்காக இந்த விநாயகர் சதுர்த்தி விழா. சரி, ஓகே, நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டோம். அடுத்ததாக
இந்த நவநாகரீக காலத்தில் வித்தியாசமாக நடக்க ஆரம்பிக்குதுப்பா. எப்படின்னு கேட்டால், இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் ஆன்மீகத்தை வருங்கால வாரிசுகளுக்கு விட்டுட்டு போகணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், என்னென்னமோ பாடல்கள்லாம் போடுறாங்க. அர்ரா நாக்கு முக்கு நாக்கு முக்கு நாக்கு முக்கு நாக்கு. என்னையா இது? என்ன இது? இது ஆன்மீக சிந்தனையா? இது ஆன்மீக சிந்தனையா? இன்னொரு பாட்டு போட்டா, எமண்டி ஒன்ன பெத்தா 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 கையில் பிடிச்சா சார். ஐயா என்னையா என்ன? ஆன்மீக பெரியர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு விநாயகர் அகவல் போடுங்க, கிருபானந்த வாரியாருடைய விஷயங்களை சொல்லுங்க. நாயன்மார்கள் எத்தனை பேர்னு சொல்லுங்க, ஆழ்வார்கள் எத்தனை பேர்னு சொல்லுங்க. ஆன்மீகத்தை ஊட்டுங்க, ஆன்மீகத்தை வளர்த்துங்க. தற்கால இளைஞர்கள் ஃபேஷனுக்காக வைக்கிறது இல்லை விநாயகப் பெருமானுடைய சிலை, ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக மட்டுமே வைக்கக்கூடிய சிலையை, விநாயகப் பெருமானை ஏன் இப்படி கொச்சப்படுத்துறீங்க? நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப மனதளவில் கஷ்டப்படுவாங்க. இன்னொரு பாடல் ஒன்று, அதை வேற நான் வரும் வழியில் கேட்டுட்டு வந்தேன். இதெல்லாம் உண்மையிலே சொல்கிற இளைஞர்களே, ஆன்மீக பாதை ஒன்றுதான் இந்த மனித குலத்துக்கு நல்லது, நன்மை சேர்க்கும், நன்மை பயக்கும். ஆன்மீகம் இல்லை என்றால் மனித குலமே இல்லை என்று சொல்லி, பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த்.